எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு காற்று மாசுபாடு பொல்யூஷன் அப்படிங்கிறது இல்லாத இடமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஒரே பொல்யூஷனாக டஸ்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கிறது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஆஸ்துமா போன்ற தீவிர நோய்கள் கூட இருக்குது. இதனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, நம்ம மூச்சு விடும் அளவு அப்படிங்கிறது சரியாக இருக்கா, நம்ம சரியாக சுவாசிக்கிறோமா அப்படிங்கிறதே தெரியறது கிடையாது. சில பேர் என்னோட லங் கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சி போச்சு, நுரையீரலோட கெப்பாசிட்டியே ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் மூச்சு விடும் அளவு அப்படிங்கிறது சரியான அளவில் தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க ஏதாவது கருவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு கருவி இருக்குது. அதுவும் வெறும் 500 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்குள்ளார நம்மளுக்கு கிடைக்குது. குறிப்பாக நம்ம ஊரில் சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்லாம் காற்று மாசுபாடு அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வாழக்கூடிய மக்களில் 15% to 20% பேருக்கு ஆஸ்துமா போன்ற சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குது. அவங்களாம் இந்த கருவியை உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது மிக மிக அவசியம். பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்குங்க. இந்த கருவியை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கருவியை உபயோகப்படுத்தி தினசரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்த்துக்கலாம், நம்ம மூச்சு விடும் அளவு சரியா இருக்கா. எதுக்காக இந்த கருவி மெயினாக தேவைப்படும் அப்படின்னா, ஒன்று உங்களோட லங் கெப்பாசிட்டி, நுரையீரலோட கொள்ளளவு எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லும். ரெண்டாவது, ஆஸ்துமா போன்ற தீவிர நோய்கள் இருக்கும்போது அதெல்லாம் அட்டாக் மாதிரி தானே வரும், அந்த வீசிங். இந்த அட்டாக் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடியே நம்மளுக்கு ஒரு வார்னிங் கிடைச்சிரும். இதை நம்ம பயன்படுத்தும் போது எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பாருங்க. ஏன்னா அட்டாக் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்குரிய நெபுலைசேஷன் வைக்கணுமோ இல்லை அதிகமான மருந்துகள் தேவைப்படுமோ, அது அட்டாக் வந்த பின்னாடி. ஆனால் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னா நம்மளால சிம்பிளான மருந்துகள் வச்சு சிம்பிளாக சில விஷயங்களை ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணி அட்டாக் வரதை தடுக்க முடியும். டெய்லி நம்மளால மானிட்டரிங் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கி போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கி போகிறதுக்குள்ளாரையே சில சமயம் நோய்கள் தீவிரமாயிடுது. 4வது, இதை டெய்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்டையும் இதை காமிக்க முடியும், ஷேர் பண்ண முடியும். உங்களோட நுரையீரலோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது, நார்மலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ரெக்கார்டு கொடுக்க முடியும் டாக்டர்கிட்ட. இப்போது இந்த பீக் ஃப்ளோ மீட்டர்லையுமே நேற்று நான் வீடியோ போட்டேன் இல்லையா, வெயிங் மிஷின், அதே மாதிரி இதுலேயும் 3 கேட்டகரி இருக்குது. டிஜிட்டல் கேட்டகரி இருக்குது, அனலாகுன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகும் அந்த கேட்டகரி இருக்குது. 3வது ஸ்மார்ட் மீட்டர்ஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஃபோனோட இன்டெகிரேட் ஆகி அதை ரெக்கார்டே பண்ணிக்குது. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்கும்போது ஈஸியாக டாக்டர்கிட்ட யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ண முடியும் நம்ம ஹெல்த் டேட்டாவை. இப்போது விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் ஸ்கேல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 500 ரேஞ்சில் தாங்க இருக்குது. டிஜிட்டல் மீட்டர்ஸ் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா, ஸ்மார்ட் மீட்டர்ஸ் 2000லேருந்து 3000 ரேஞ்சில் இருக்குது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த AQI இண்டெக்ஸ் படி சென்னையோட AQI 200க்கு மேலே, 200+, கோயம்புத்தூர் 150க்கும் மேலே. இதனாலங்க பொல்யூஷன் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது. அதனால தான் டெய்லி நம்ம லங்ஸு கெப்பாசிட்டி மானிட்டர் பண்ணிக்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். பொல்யூஷன் மட்டும் இல்லாமல் குறிப்பாக சில சீசன், இப்போது மழைக்காலம் அப்படின்னா காற்றில் ஈரப்பதம் அதிகமாகுது. இந்த மாதிரி சமயத்துலையும் ஆஸ்துமா அட்டாக்ஸ்லாம் வரது அதிகமாகுதுங்க. ப்ளஸ் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை காலம் வரும்போது அப்போ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இன்னும் மாறுது, அப்போவும் அட்டாக்ஸ் அதிகமாக வருது. ஆக இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. அப்படிங்கிறதுனால தான் உங்களோட லங் ஃபங்க்ஷனை முன்னாடியே நம்ம பார்த்துக்கிட்டோம், ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டிலேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஈஸி. 2 நாள் 3 நாள் முன்னாடி அட்டாக்கு முன்னாடியே நம்மளோட லங்ஸோட கெப்பாசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் அது நல்லது. நம்மளே கையில் இன்னேலரோ மாத்திரையோ வச்சிருப்போம், அதோட டோஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே போதுமே. சரிங்க, இப்போ இந்த பீக் ஃப்ளோ மீட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரால் நல்லா தொடச்சி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. லூஸான ட்ரெஸ்ஸு அணிந்து கொள்ளணும். இப்போ நம்ம டைட்டாக இறுக்கமாக டிஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த விஷயத்தை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும், உங்களோட நுரையீரல் விரிவடையும் தன்மையை குறைக்கும். அதனால தான் லூஸான ட்ரெஸ் அணிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு நல்லா ஆழமாக டீப்பாக மூச்சை உள்ளே இழுங்க. இழுத்த பின்னாடி உங்கள் உதடுகள் கம்ப்ளீட்டாக இந்த டிவைஸை ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அதை வாயை இந்த கருவியில் பொருத்திக்கங்க. இந்த படத்தில் காட்டுற மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ளோ பண்ணுங்க. அப்படி வேகமாக ஊதுங்க இழுத்த காற்றை. இப்போ மிஷினில் ஒரு ரீடிங் காட்டும், அந்த ரீடிங்கை நோட் பண்ணுங்கள். டெய்லி சேம் டைம் மெஷர் பண்ணுங்கள். காலையில் 8 to 9 மெஷர் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. 3 வாட்டி ட்ரை பண்ணலாம். 3 வாட்டி ட்ரை பண்ணி அதில் பெஸ்ட்டு ரீடிங் எதுவோ அதை எடுத்துக்கோங்க. எதில் உங்கள் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க.
மொபைல் ஆப்பில் அது ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு நோட் புக்கு, சிம்பிளான நோட் புக்கு போட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணுங்கள் எவ்வளவு ரீடிங் வருது அப்படிங்கிறத. இப்போ இந்த பச்சை நிற ஜோனில் இருந்துச்சுன்னா உங்கள் நுரையீரலோட கெப்பாசிட்டி 80 to 100% சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மஞ்சள் நிற ஜோன், எல்லோ ஜோனில் இருந்துச்சுன்னா 50% to 80% உங்களோட நுரையீரல் கெப்பாசிட்டி. கையில் கண்டிப்பாக மெடிகேஷன் இருக்கணும். ஏன்னா ஆஸ்துமா அட்டாக்ஸ் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். அதை யூஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. ஆனால் ரெட் ஜோன், சிவப்பு ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா 50% குறைவாக தான் இருக்குது உங்களோட நுரையீரல் கெப்பாசிட்டி. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போகணும். சரி, இந்த பீக் ஃப்ளோ மீட்டர் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி கிடைக்குதுங்க? நான் சொன்னேன் இல்லையா, பட்ஜெட் கேட்டகரி 500 to 800 கேட்டகரியில் லைஃப் லைன் பீக் ஃப்ளோ மீட்டர் இருக்குது. இது ஒரு பேசிக் அனலாக் டிஸ்பிளே தான். 549 ரூபா. இந்தியன் கம்பெனி, ரிப்பேர் ஆனாலும் சர்வீஸ்க்கு கொடுக்கலாம். அப்போலோ ஃபார்மசி, 1mg எல்லாத்துலேயும் கிடைக்குது. மிட் ரேஞ்ச் பீக் ஃப்ளோ மீட்டர் வந்து இது பிரீதோ மீட்டர். இதில் டிஸ்பிளே வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேவாக இருக்கும். ரீடிங்ஸ்லாம் வந்து மெமரியில் வச்சுருக்கோம். நம்ம திருப்பி அதை பட்டன் அழுத்தி பார்க்கலாம். இப்போ நேற்று முந்தா நேற்றுலாம் என்ன ரீடிங்னு. பேட்டரி ஆப்ரேட்டட், பேட்டரி மாற்ற வேண்டியிருக்கும். அக்யூரசி நல்லாயிருக்கும். 3% இங்கிட்ட அங்கிட்டி வேரி ஆகலாம், கூட குறைச்சி இருக்கலாம் 3%. அடுத்து ப்ரீமியம் கேட்டகரி. இதில் ஸ்மார்ட் பீக் ஃப்ளோ மீட்டர் இருக்குது. 2500 ரூபாய். நான் சொன்ன இல்லையா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன ப்ரைஸ் வேரியேஷன் எனக்கு தெரிஞ்ச இது வந்து நான் இப்போ பார்க்குறதுனால சொல்கிறேன். பட் வேரி ஆகும், மாறுது ப்ரைஸு. எல்லாத்துலேயும் செக் பண்ணி பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, 1mg, ஃபார்மசியில் அப்போலோ, மெட் ப்ளஸ் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்க பெஸ்ட் ப்ரைஸாக. எப்படி இது டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பேருக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. அவங்களாம் வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெய்லியுமே ஒர்க்குக்கு போக வேண்டியிருக்கு, 2 வீலரில் போகிறாங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ரீடிங் வந்து ஒரு எல்லோ ஜோன், மஞ்சள் நிறத்த ஜோனில் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ குழந்தைகளுக்குமே அதே மாதிரி தான். ஒரு வேளை வந்து அந்த ரீடிங் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பாம விடலாம். டாக்டருக்கு ரொம்ப யூஸ். நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது, ஓ இவரோட ரீடிங் இந்த ரேஞ்சில் இருக்குது, ஓகே நார்மலாக இருக்கா, எப்படி நம்ம மாத்திரையோட டோஸை மாற்றலாம், டோஸ் அதிகப்படுத்தணுமா வேண்டாமா, எல்லா கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ரீடிங் இருந்துச்சுன்னா. அடுத்து மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ங்க. ஒவ்வொரு வாட்டியும் டிவைஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், சேம் டைமில் மெஷர் பண்ணணும். இர்ரெகுலராக வெவ்வேறு டைமில் மெஷர் பண்ணக்கூடாது. ஒரு ரீடிங் மட்டும் எடுக்கிறது பத்தாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 எடுத்து அதில் பெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சில பேர் வந்து அதை ரோட்டில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க, டாக்டர்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். என்னென்னா மிஷினோட குவாலிட்டி வந்து இப்போ அப்படியே லைஃப் லாங் வர மாதிரிலாம் எந்த மிஷினும் வரதில்லை, எந்த கருவியும். அதனால் வந்து சப்போஸ் அது வந்து ரீடிங் மாற்றி காட்டுது அப்படின்னா, நீங்கள் அன்யூஷுவலாக காட்டுதுன்னா டிவைஸ் ரிப்பேர் ஆகுதுன்னு அர்த்தம். உங்கள் உடம்பு ரிப்பேர் ஆகுதுன்னு சம்டைம்ஸ் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. சர்வீஸ் சென்டர் இருக்கக்கூடிய ஒரு மிஷினாக பார்த்து வாங்குங்க. ஆனால் மேஜர் நகரங்களில் தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கிறதில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன டிவைஸ்க்கு. பட் கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுப்பாங்க சில கம்பெனிகள், அதை யூஸ் பண்ணுங்கள். ஆக உங்கள் நுரையீரல் கெப்பாசிட்டி, உங்கள் நுரையீரலோட ஃபங்க்ஷனை தெரிஞ்சிக்க ஒரு அருமையான ஒரு கருவியை இன்றைக்கி நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கி பயன்படுத்துங்க. தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. கருவி குறித்த அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட இருக்காதுங்க. அதனால் அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு டிவைஸ் இருக்குன்னே தெரியாது, அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி மருத்துவ தகவல்கள் கேட்க, பார்க்க, பயன்படுத்த. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.